இப்போ உங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாருன்னா வந்தாங்கன்னா அவங்க வர்றதுக்கு முன்னாடி வெளியே ஓடிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்க வரும்போது கரெக்டாக உட்காந்துன்னா ஆண்டி வாங்க ஆண்டி, அங்கிள் வாங்க அங்கிள் அப்படி சொல்லிட்டு உட்காரச்சேன், வாப்பா எப்படிப்பா இருக்குன்னு ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு ஏதாவது ஒரு டாபிக் போகும். சந்திரா இருக்கால்ல, சந்திராவோட மருமக இருக்காங்கல்ல, மருமகளோட அக்காவோட ஒன்று விட்டு சொந்தக்காரங்களோட பொண்ணு தான் பிரியா. அவங்க தான் நம்ம சதீஷ்க்கு பார்த்துருக்கோம். சதீஷ்லேருந்து இப்படி சொல்லிட்டு ஏதாவது ஒரு பெரிய கதை சொல்லுவாங்க. நம்மளே யோசிப்போம், ஓ இப்படிலாம் நமக்கு ஒரு சொந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி நிற்போம். அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட நாங்களும் இந்த மாதிரி உங்களுக்காக தெரியாத விஷயங்கள், உங்களுக்கே தெரியாத புதுசான உறவுகள், இது எல்லாத்தையும் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவோம். எப்படின்னா சினிமான்றது ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்லாம் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறதுனால நாங்களும் நெருங்கிய சொந்தக்காரங்களாயிட்டோம். சரிங்களா? இப்போ தான் தமிழ் புத்தாண்டு முடிச்சுட்டு லாங் வீக்கெண்ட் முடிச்சுட்டு வீட்டில் ரிலாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு டைம் பாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஊர்லேருந்து வந்துட்டேன் டூட், நான் இப்போ வந்துட்டேன், நாளையிலேருந்து வேலைக்கு போனேன் அப்படின்னா உங்களுக்கும் டைம் பாஸ் அவசியம். ஸோ 2 பேருக்கும் பக்கா பர்மிட்டாக கடையை ஓப்பன் பண்ண போகிறோம். நிறைய விஷயங்கள் நீங்கள் நம்ம ஷோவில் காத்து நிறுது. அதனால் கடை உள்ள கூட்டு போகிறோம், வாங்க. ஐயோ மேட்ரு இருப்பேனே. வேர் வாட் வென் ஹூ ஹவ் சூப்பரான ஹீரோ ஒருத்தர் இருக்காரு. காம்பினேஷன் யாரு? உனக்கு வேற வேலையே இல்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படின்னு தளபதி சொன்ன ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ஃபுல் கிளாப்ஸ் தான். படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, தெரி தாறுமாறாக ஓடின்னு இருக்கு. ஸோ 3 நாள் ரசிகர்கள் எந்த அளவுக்கு கொண்டாடி இருக்காங்க, தியேட்டரில் எங்கே பாலாபிஷேகம் நடந்தது, பேனர் எவ்வளோ பெருசு வச்சாங்க, கட் அவுட்டு, டான்ஸு, மாலை, மரியாதை, பட்டாசு, அடேங்கப்பா அப்படின்ற மாதிரி சூப்பராக நிறைய விஷயங்கள் நடந்தது. சும்மா விடுவோமா? நம்ம கேமராமேன் தத்ரூபமாக என்ன பண்ணியிருக்காரு, சந்தில் கிந்தெல்லாம் நின்று பயங்கரமாக இந்த விஷயங்கள்லாம் கேப்சர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ தியேட்டரில் ரசிகர்களான கொண்டாட்டத்தையும் அங்கே நடந்த விஷயங்களையும் இப்போ நீங்கள் டைம் பாஸில் பார்க்க போகிறீங்க. Father is Joseph, my mother is Joseph, my brother is Joseph. Everything in the world is Joseph to me. தளபதியோட படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. நாங்கள் அதுக்காக ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே காத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி புலின்னு ஒரு படம் வந்தது, நாங்கள் பெருந்த எதிர்பார்ப்பில் இருந்தோம். இருந்தாலும் அது எங்களை ஏமாத்திருச்சு. இந்த தடவை தளபதியோட தெரியோட படம் நாங்கள் பயங்கரமாக தெருக்கி விட போகிறோம். எங்களுக்கு டிக்கெட்டே கிடைக்கல. 1000 ரூபாய் கொடுத்தா கூட நாங்கள் போகலான்ட்டு தயாராக இருக்கோம். விஜய் நச்சப்படா கத்தி அவங்க ரசிகர் நிற்கிறாங்க சுற்றி. இளைய தளபதின்னு பேரு, அவர் அடுத்த சூப்பர் ஸ்டாரு. வாழ்த்துறாங்க ஊரு, அவர் தங்கறதே தேரு. பக்கம் வந்துக்கிறேன், நல்லா இருக்குது படம். விஜய் மாமா தெரிக்கவில்லாமா? படம் அவுட்லுக்கே பயங்கரமா இருக்கு. உள்ள மாசாதான் இருக்கும். எப்படி இருந்தாலும் ஆக்சுவலாக வந்து நான் 3 டேஸாக தெரி டிக்கெட் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. எனக்கு மார்னிங் தான் டிக்கெட் கிடச்சிது. அதுவும் பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரைஸே கிடைக்கல, அதோட ப்ரைஸை விட அதிகமாக தான் கிடச்சிது. நான் ரொம்ப வெறித்தனமான ஒரு விஜய் ஃபேனு, அதனால் அவங்க சொன்ன ப்ரைஸ்க்கு வாங்கிட்டேன். எனக்கு ஒரே ஒரு டிக்கெட் தான் கிடச்சிருக்கு. காத்தால 4 மணிலேருந்து சுற்றினுக்கிறேன். அம்பத்தூர், ஆவடி, பூந்தமல்லி எல்லா இடமும் ஒரு தேட்டரில் டிக்கெட் கொடுக்க மாட்டேறாங்க. தயவு செய்து அத்தை 10ன்னா எல்லா ஏரியாலையும் ரிலீஸ் பண்ணணும்னு நான் கேட்குறேன். நான் படம் பார்க்கல விட எனக்கு வருத்தம் இல்லை. யாரும் இந்த மாதிரி அலைய விடக்கூடாது. எல்லா தேட்டர்லையும் தெரிவிக்க விடணும். அதான் என் வேண்டுகோள். டைரக்ஷன் சூப்பர். ஜீவ் பிரகாஷ் சான்ஸே இல்ல. தெரிக்க விட்டுருக்காங்க. கெட்ட போய் சார் தெரிக்க விட்டுருக்காங்க சார். விஜய் தூக்கி சாப்பிடுறா போறடே. என்னாச்சு போறாரு தெரியுதானே? படம் செம்மையாகுது. சூப்பர்னா தெரியுதானா? படம் சூப்பர்னா. ஏய் மாஸ்னா படம் நல்லா இருக்கு. படம் மாசாகுது. செம்மையாகுது தல. தளபதி மாஸ்னா அட்லி ஃபேபிலஸான ஜாப் பண்ணி செம்மையா இருக்கு தல. படம் தல கெத்து சூப்பர். படம் செம்ம டைரக்ஷன். ரியலி தெரி. படம் மாஸ் தல. 2 வரணும் தல. படம் வேற லெவல். தெரிக்க விட்டுட்டாருப்பா. டைம் பாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாஸ்.